ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் நண்பன் பழனி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பாட் வெல்டிங் மிஷின் எப்படி ஸ்பாட் வெல்டிங் மிஷினில் ஸ்பாட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஆம்ஸில் எவ்வளோ வைக்கிறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்காக தான், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸ்பாட் வெல்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் ஸ்பாட் வெல்டிங் மிஷினு, ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப், சரிங்களா? இது ஆனு, இது ஆஃபு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது செகண்ட்ஸு, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஆகணுங்கிற செகண்ட்ஸு. அதேமாதிரி பார்த்தோன்னா இங்கே சிஒய்சி கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்சிசின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சிஒய்சிங்கிறது பார்த்தோம்னா கரண்ட் பார்த்தோம்னா நீங்கள் எவ்வளோ ஆம்ஸ் வைக்கிறீங்க, எவ்வளோ செகண்ட்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளோ செகண்ட்ஸ் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் வைக்கிறீங்க, 4 செகண்ட்ஸ் வைக்கிறீங்க பஸ்ஸில் பார்த்தோம்னா அந்த 4 செகண்ட்ஸில் ஆம்ஸ் ஃபுல்லாக வர கட் ஆஃப் ஆயிரும். இதே பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நீங்கள் சிஒய்சியில் தான் வைக்கணும். இதே நீங்கள் வேறு ஏதாவது மெட்டலில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்சிசியில் வைக்கணும். எஸ்சிசியில் வைக்கும்போது பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் வைக்கிறீங்கன்னா அந்த 6 செகண்ட் 7 செகண்ட் ஃபுல்லாக பார்த்தோம்னா பவர் வந்துட்டு இருக்கும். நம்ம நிக்கல் ஸ்ட்ரிப்புக்கு அது எஸ்சிசியில் வச்சோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு பார்த்தா ஓட்டர் விழுந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சிஒய்சியில் தான் வைக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு அதேமாதிரி பார்த்தோம்னா நிக்கல் ஸ்ட்ரிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2-3 விதமான நிக்கல் ஸ்ட்ரிப் வருது. அதில் ஒன்று பார்த்தீங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா 18650 வருது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 kg 2 kg 3 kg அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு கேஜி கணக்கில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா 32650 வருது. இது பார்த்தீங்கன்னா 18650 வருது. அதே பார்த்தா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது பார்த்தோம்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமருங்கும் போது பார்த்தா எவ்வளோ செகண்ட்ஸ் வைக்கணும் அந்த செகண்ட்ஸ் பார்த்தா சூஸ் பண்ணிக்கலாம். இது ஆம்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தா நிக்கல் ஸ்ட்ரிப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 60-70 வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க தேவையில்லை உங்களுக்கு. பியூர் அதில் நிக்கல் ஸ்ட்ரிப் பொறுத்த வரைக்கும் 2 விதமான நிக்கல் ஸ்ட்ரிப் இருக்குது. ஒன்று பார்த்தா பியூர் நிக்கல், இன்னொன்று நிக்கல் லேமினேட்டர், ஓகேங்களா? நிக்கல் லேமினேட் பண்ணுறது. ஸோ நிக்கல் லேமினேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 80-90 வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம் 70-80 வைக்க அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மிஷினை பொறுத்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஆகும். இதே பியூர் நிக்கலை பொறுத்த வரைக்கும் 50-60 வச்சா போதும், ஓகே? நாங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பியூர் நிக்கல். ஸோ அதனால் பார்த்தா இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பார்த்தா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா நிக்கல் லேமினேட்டட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தா அப்படின்னா ஹேண்ட் ட்ரிகர், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் அழுத்தி பிடிச்ச அப்படின்னா கரெக்டாக 4 செகண்ட் டக்குன்னு வந்துட்டு பார்த்தா அப்படின்னா கட் ஆஃப் ஆயிரும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரிகர், சரிங்களா? ஃபுட் ட்ரிகர் போது இதில் அதே மாதிரி தான் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கரெக்டாக பவர் 2-3 செகண்ட் டக்குன்னு பார்த்தா அப்படின்னா ஃபுல் ஆம்ஸ் கட் ஆஃப் ஆயிரும். இதே எஸ்சிசியில் போட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஃபுட் ட்ரிகர் அழுத்தி அந்த 4 செகண்ட் பார்த்தா 4 செகண்டில் வச்சுக்க அப்படின்னா 4 செகண்ட் ஃபுல்லாக பவர் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நிக்கல் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஒய்சியில் வச்சு பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் பார்த்தா ஒரு கிளிக் பண்ணிக்க அப்புறம் கரெக்டாக 2 செகண்ட் 3 செகண்டில் பார்த்தா பவர் கட் ஆஃப் ஆயிரும், சரிங்களா? இதே இப்போ தான் ஃபுட் இருக்குன்னா சேம் அதே தான், அதே டக்குன்னு கட் ஆயிரும். இதே பார்த்தா அப்படின்னா எஸ்சிசியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 செகண்ட் வரைக்கும் பார்த்தா பவர் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த எஸ்சிசியில் போட்டிங்க அப்படின்னா நிக்கல் ஸ்ட்ரிப் ஓட்டையாயிரும், பொறிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதனால் இது உங்களுக்கு செல்ஸ் பார்த்தா அப்படின்னா அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் அடிச்சு 18650, சரிங்களா? இந்த சைஸ் இது 18650 அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நிக்கல் ஸ்ட்ரிப் இது ஹெச் ஸ்ட்ரிப்புவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 செல்ஸ் பேரல் பண்ணுறது பார்த்தா அப்படின்னா 2 செல்ஸ் பேரல் பண்ணுறது பார்த்தா அப்படின்னா ஹெச் ஸ்ட்ரிப்புவாங்க. இதே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரிப் இருக்குது. சிங்கிள் ஸ்ட்ரிப்பும் போது பார்த்தா அப்படின்னா அதில் இந்த ஒரு சீரிஸ் மட்டும் வந்திருக்கும். மற்றெல்லாம் நீங்கள் கட் பண்ணி அடிக்கணும், சரிங்களா? ஸோ அது வேலை அதிகம். ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா அதில் நிறைய வேலை. ரெண்டாவது பார்த்தா செல்ஸ் அதிகமாக ஹீட் ஆகக்கூடாதனால ஹெச் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா இது பாக் பிராண்ட் செல்ஸ். இந்த பாக் பிராண்ட் செல்ஸுங்க போது பார்த்தா ஒரு பாக்ஸுக்கு 100 பீஸ் வரும், சரிங்களா? இதில் பார்த்தா அப்படின்னா 3.6 வோல்ட் பார்த்தீங்கன்னா 2600 mAh இது. இந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் 100 செல்ஸ் வரும். இந்த 100 செல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செல் ஹோல்டர் போட்டு செல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வர பிஎம்எஸ். இது பார்த்தீங்கன்னா 36 வோல்ட் லித்தியம் ப்ரோபாஸ்பேட் வர பிஎம்எஸ். இது பார்த்தா அப்படின்னா 60 வோல்ட் வர பிஎம்எஸ், டேலி பிஎம்எஸ். பிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் டிடிகே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டேலி பிஎம்எஸ் இருக்குது. டிடிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த தெர்மல் சென்சர்லாம் வராது. மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது தெர்மல் சென்சரோட யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஹீட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும். அதே டேலி பிஎம்எஸ் பார்த்தோம்னா பார்த்தா வாட்டர் ப்ரூஃப் வித் தெர்மல் சென்சரோட வரும். ஸோ அதனால் பார்த்தோம்னா இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை செல்ஸ், ஓகேங்களா? சரிங்களா? இப்போ ஸ்பாட் வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கோம். இது 18650. இது பார்த்தா நிக்கல் ஸ்ட்ரிப்பு, சரிங்களா?
ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட் சிங்க்கு எல்லாமே நம்ம போட்டிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 18650 ஹெச் நிக்கல் ஸ்ட்ரிப் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா. எந்தளவுக்கு பக்காவாக உட்காந்துருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தா பாஸ் பண்ணிட்டு 48 வோல்ட் 20 ஏஹெச்க்கான பேட்டரி படிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. ஹெச் நிக்கல் ஸ்ட்ரிப் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பாக போட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு லைஃப் வரும் சரிங்களா. இதே மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறோம்.